இது ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய வளர்ச்சியில் ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ சிவனை பற்றி இவர் எழுதிட்டார், யாரு, மணிக. அப்புறம் ஏன் இன்னொருத்தர் எழுதணும்? அந்த காலகட்டத்தில் அவர் அவருடைய வளர்ச்சியில் ஏற்ற மாதிரி அவர் ஒரு ப்ரெசன்ட் பண்ணணும். அப்படி தான் இது நிகழப்படுது. அப்போ அதே வடிவத்தில் வேற வடிவத்தில் அருணகிரிநாதர் திருப்புகளை வேற வடிவத்தில் எழுதுறாரு. அதே வடிவத்தில் நக்கீரர் வேற மாதிரி எழுதுறாரு. அதே மாதிரி பாம்பன் சாமிகள் வேற வடிவத்தில் எழுதுறாரு. அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அனுபவத்தில், இந்த காலகட்டத்தில் இல்லறத்துக்குள்ளே இருந்து தியானம் பெருசாக பண்ண தெரியாதவனுக்கு கூட ஒரு வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இது இருக்கும், அதை கொடுது அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? அப்போ அது என்னன்னா, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தன்னை உணர்றதுக்கான ஒரு சூழல் செயல்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முதல்ல ஒரு மந்திரங்கிறது முதல்ல தாக்கு பிடிச்சி நிற்கணும்ல. தியானம் பண்ணி பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. முதல்ல தாக்கு பிடிக்க மாட்டீங்க, அதாங்க பெரிய புரிஞ்சுக்க மாட்டீங்க. நிறைய பேரால் தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் தியானத்தில் ஃபஸ்ட்டு அடிப்படை. தாக்கு பிடிக்க முடியாது ஒன்று. ரெண்டாவது, ஒரே குருக்கிட்ட தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது. மூணாவது, ஒரே கலையை தாக்கு பிடிக்க முடியாது. நாலாவது, வீட்டை சமாளித்து நிற்க முடியாது. அஞ்சாவது, உயர்ந்த தியானத்தை பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஃபயர் தாண்டி பண்ணணும்னா அப்போ சில மந்திரம் உதவுது இருக்கு. அப்போ 108 டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் மந்திரத்தை. 108 டைம் சொல்ல முடியாதவங்க ஒரு 15 நிமிஷம் உங்கள் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்க. 108 டைம் நீங்களே உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை ப்ளே பண்ணிட்டு வச்சுட்டு தவம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த குரல் மட்டும் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் பாட்டில் மூச்சு சுவாசத்தையோ என்ன பயிற்சி முறை கொடுத்துருக்கோ அது பாட்டில் ஆழ்ந்துட்டீங்கன்னா தியானம் தானாக நடக்கும். அது மந்திரம் சொல்லி முடிச்சோன்னா அதுவே நின்றோம். அதை நீங்கள் நிறுத்தவோ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ என்னன்னா, தானாக ஒரு செயல் நடக்கும், மந்திரமும் அங்கிட்டு ஒரு செயல் நடத்துகிறோம். நீங்கள் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய வேண்டியதில்லை. அப்போ எதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஈஸிப்படுத்திக்கலாமோ அதை பண்ணிக்கங்க. அவ்வளோதான் செயல். அந்த 3 டைம் தியானம் கொடுத்துருக்கிறதுல டைமிங் மாறுபட்டால் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எந்த டைமில் வாய்ப்பு கிடைக்குதோ அதை பண்ணுங்க. நான் ஒரே டயத்தில் 3 தியானத்தை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தியானத்தோட பயிற்சியோடைய அந்த தன்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ காலையில் இருக்கிற தியானம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மத்தியானம் இருக்கிற தியானம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நைட்டில் இருக்கிற தியானம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். 3 தனித்தனியாக உணரணும். 3ஐயும் ஒன்றா பண்ணால் உணர முடியாது. சொல்லுங்க ஐயா. ஆன்ம விடுதலை பற்றி அறியுங்க. இப்போ நடைமுறையில திடீர்னு நன்மை கொடுக்குறவங்க சொல்றாங்கன்னா, இப்போ பெற்றோர்கள் இருக்கும்போது மற்ற உறவினர்களுக்கும் தாத்தா பிள்ளைகளுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுக்கக்கூடாது. அதான் குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா கொடுக்கலாம், கூட பக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு நடைமுறை இருக்கு. இப்போ நீங்க இப்போ யோகியா இருந்து கொடுக்குறீங்க, அதில் கொடுக்கலாமா? அது இப்படி தாய் தந்தையர் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிக்கும் இல்லை சகோதர சகோதரிகளுக்கும் உறவினர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உங்க தாத்தா பாட்டிக்கு கொடுத்துருக்கலாம் விடுதலை ஆக மாட்டாங்க. புரியுதா? இப்ப நிறைய பேரை தொடும்போது அவங்க மேக்சிமம் 90% மக்கள் பித்தர்கள் சாபத்துல தாங்க தத்தளிக்கிறாங்க. நம்ம தொடுறோம்ல, எல்லா மனிதர்கள்ட்டையும் 90 விழுக்காடு பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் முன்னோர்களோட சாபத்துல தவிக்கிறாங்க. அதுதான் இருக்கு. நான் தொடும்போது அதுதான் வெளியில வருது. அது அப்ப ப்ராப்பரா அது கொடுக்கப்படலைன்னு தான் நான் எல்லாரும் கொடுங்கிறேன். அதே மாதிரி நீ ஒரு பிறப்பு எடுக்கலைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிறப்புலையும் ஒரு அலைவரிசை நீங்கள் விட்டுட்டு போயிருப்பீங்க. அந்த அலைவரிசைக்கு நீ ஆன்ம விடுதலைன்னு பார்க்காம அதை ஒரு சரணாகதியை பாரு. இப்போ நீங்கள் இதே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த மதுரையில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்க. போன பிறப்பில் நீங்கள் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கீங்க. அங்கே உங்களுக்கு 2 அம்மா அப்பாலாம் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த செயலுக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். அது எத்தனை பிறப்புல பிறந்தனோ எல்லா செயலுக்கும் சேர்த்து தான் ஒரு வடிவத்தில் பண்ணணும். இந்த ஒரு யோகி பியூரா வளர்ச்சி எதை சொல்றான்னா, ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் நின்னுறான். ஏன்னா அதற்கு மேலே ஒரு இடத்துக்குள்ள போகிறதுக்கு இந்த காலத்தில் ஒத்துழைக்கலை. ஏன்னா உனக்கு டைம் இன்னும் 10 ஆண்டுகள் வரும் அனுபவம் பண்ணுறதுக்கு. இந்த அனுபவம் பாதி அனுபவம் பட்டுட்ட, இன்னும் பாதி பண்ணுறதுக்கு 10 ஆண்டுகள் வரும். ஆனால் 10 ஆண்டுகள் நீங்கள் வாழ முடியாது. அதனால இதை பாதியிலே முடிச்சுட்டு நீ கிளம்பு. இன்னொரு பிறப்பு வரும். எந்த இடத்துலேருந்து விட்டியோ அதே இடத்துலேருந்து தொடங்கி திருப்பி நீ அந்த அனுபவத்தை செயல்பட்டு அந்த 10 ஆண்டு செய்ய முடியாத வேலையை திருப்பி இதில் செய்வேன் அப்படிங்கிறது தான் இதோட செயல்பாடு.
அப்ப நிறைய யோகிகள் வந்து அவங்களே தியானத்துக்குள்ள நிறைய பேர் ஃபுல்ஃபில் ஆகாம விட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி திருப்பி வந்து அதை ரெடி பண்ணி பண்றாங்க. அண்மையில சில வாரங்களுக்கு முன்னாடி உங்களுடைய கருங்குழிங்கிற வீடியோ நான் பார்த்தேன், நம்ம சேனல்ல பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு நீங்கள் கொடுத்த விளக்கமாகட்டும், அந்த கருங்குழின்னு அந்த காணொலியை பார்க்கும்போது தான் வடலூர் சபையில் இருக்க அங்கே இருக்கிற கருங்குழிக்கும் வளர்பெருமனாது அது எப்படி ஏற்படுத்தப்பட்டது, ஏதாவது தொடர்பு இருக்குமா, அந்த ஐயம் அந்த உங்கள் காணொலியை கேட்கும்போது எனக்குள்ள உள்ளார வந்துட்டே இருக்குது. அது குறித்து உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு. இப்ப வடலூர்ல இருக்கிற உயர்ந்த ஆற்றல் கருங்குழிங்கிற ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பெரிய வேலை செஞ்சதா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப கருங்குழியையும் வெல்லக்கூடிய, கருங்குழியையும் நல்ல தன்மையில அந்த கருங்குழி இடத்துக்கே செல்லாம அதை சுத்தி அந்த சுழலுக்குள்ள சிக்காம ஒரு பெரிய பணி செஞ்சவங்க தான் அவங்கெல்லாம். இப்ப நமக்கு என்ன சொல்றோம்னா, அதுவும் இந்த சுழற்சிக்குள்ள ஒரு வேலை, அது ஒரு அனுபவத்தை பாதிக்கும், கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்கான விஷயந்தான். ஆனால் சில மாணவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, கருங்குழி என்பது கழுத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் கருங்குழியை பற்றி யோசிக்கணும். ஒருத்தன் தொப்புளே தாண்டியிருக்க மாட்டான், அவன் கருங்குழியை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்லுங்க, நீங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, முதல்ல நடடா, அப்புறம் நீ வந்து ஓடுறத பற்றி யோசிக்கலாம். முதல் படியே தொடாத ஒருத்தர் கருங்குழியை பற்றி கவலைப்பட்டு நான் என்ன, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறது? நான் எப்படி கொடுக்கறது? நம்ம ஆளுங்கெல்லாம் என்னன்னா, தியானத்துல அடிப்படையா ரிசீவ் பண்ண தியானத்தை பத்தியே கேட்குறாங்க. ஒரு பிராக்டிகல்னு ஒண்ணு இருக்குல்ல, பிராக்டிகல்லேருந்து வரமாட்டாங்கிறது தான் வருத்தமா இருக்கு. நம்ம தெரிஞ்சு நம்ம இதை பதிவா எதுக்கு வைக்கிறோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இருக்க மாட்டோம். இந்த அனுபவம் இது இருக்கும்போது, நாளைக்கு நீங்க ஒரு நாள் கருங்குழியை சந்திக்கிற மாதிரி வரும்போது, அப்ப இது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு நாள் கழுத்தை நீங்க கடக்கும்போது அப்ப உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம், நீங்க கருங்குழியை பார்த்துட்டு வரும்போது என்னுடைய இப்போ நான் பார்த்ததுக்கும் நீங்க பார்த்ததுக்கும் ஒப்பிட்டு ஒரு கருத்துக்களை சொல்றதுக்கும், எப்படி இதை கண்டறிஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க அங்க தெளிவடைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்க விவேகானந்தரை பேசுறதுக்கும் நான் விவேகானந்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம விவேகானந்தரை ஆத்மார்த்தமா அதை கண்டறிஞ்சிரும், படிச்சுட்டு பிடிச்சு போய் பேசல. இப்ப நீங்க பேசுறது பக்தி பிடிச்சு போய் பேசுறது. அதே மாதிரிதான் தியானத்துல பிடிச்சு போகாம அந்த இடத்த பார்த்தா ஒப்பீடல் பண்ணுவோம். ஓ, இந்த யோகி இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள பல நாள் இருந்து அந்த நாடியை இணைக்கிறதுக்கு எப்படி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம படிச்ச சில குறிப்பு இருக்குல்ல, அதையும் நமக்கு அனுபவம் ஏற்பட்டது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதை பார்க்கும்போது அதுக்குள்ள பெரிய வியப்பை ஏற்படுத்துது. அதை எவ்வளோ நாள் ஆராய்ஞ்சு அதை எழுதியிருக்கிறாரு. இந்த இடத்த எழுதவே முடியாது, எப்படி எழுதினாரு அப்படிங்கிறதுல வியப்பு நமக்கு ஏற்படுது. அதுதான் சொல்றது. இப்போ நம்ம பேசி வைக்கிறது எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு 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 பர்சனல் டைரி மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். அது சொல்லுங்க, வேற என்னென்னலாம் கேள்விகள் கேட்கணும் நீங்க? கொடுத்துக்கலாம், நீங்க வாங்க ராமேஸ்வரத்துக்கு வந்து கொடுத்துருங்க. கனவு இருக்குல்ல, அது நம்ம ஆன்மாவோ வெளியில போய் தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டாம், விட்டுருங்க. ஏன்னா கனவுங்கிறது அதெல்லாம் வந்து அதுக்கு நிறுத்தவே முடியாது, அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் டெய்லியும் உட்காந்து உங்கள் கனவுக்கு மட்டும்தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால கனவே விட்டுருங்க, அவன் பாட்டில் வருவான் போயிடுவான், அவனை விட்டுருங்க. எல்லாத்துக்குமே தொடர்பு உண்டு, புரியுதுங்களா? தொடர்பு இல்லாத எந்த விஷயமே இல்லை. கனவுங்கிறது நமக்குள்ளே தானே நடக்குது. இன்னொருத்தன் கனவையா நம்ம போய் கண்டுட்டு வந்து சொல்கிறோம்? நமக்குள்ளே ஓடுறது தானே. அப்போ நமக்குள்ளே ஓடுறது நமக்கு தொடர்பு தானே இருக்கும். அப்போ இதெல்லாத்தையும் ஒருத்தன் எப்போ விட்டு ஒழிக்க முடியும்னா, நல்ல நல்ல உயர்ந்த செயலுக்கு போகும்போது. இப்போ நாங்கள் என்னென்னா, விட்டு ஒழிக்கிறது ஒரு ரகம், விட்டு ஒழிக்காமல் அவன் ஓரமாக கிடக்கட்டும் அப்படின்னு போட்டுட்டு போகிறது ஒரு கரம். புரியுதுங்களா? இதானே செயல். அப்போ எது கண்டுக்காமன்னா, தியானத்தில் அது ஒரு நல்ல நிலை அடைஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும், சில செயலை பற்றி கவலைப்படாது. என்ன வழிகாட்டுற மாதிரி? இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறேன்னா, கனவு எல்லா செயலுமே உனக்கு ஏதோ ஒரு தொடர்புகளை இருக்கும். நீ எது உனக்கு தேவையோ அதை எடுத்துக்க, தேவையில்லாத கடந்து போய்கிட்டே இரு. இப்போ அனுபவம் பெற்ற யோகி என்ன பண்ணுறான், சில பேர் உடலையே தேவையில்லைன்னு அவன் ஒதுக்குறான்.
புரியுதுங்களா? உடலை பற்றியே கவலைப்பட மாட்டான். அது பாட்டில் இருக்கட்டும், நீ பாட்டில் வேலையை பருப்பாங்கிறான். புரியுதுங்களா? எத்தனையோ காலில் சீல் வெடிஞ்ச ஆள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அது அந்த அந்த மரத்தை பொழந்து எறியணும் அப்படிமா. என்கிட்டலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன சாமி இப்படி இருக்குன்னா, அது அப்படி தான்ப்பா இருக்க, கோடலை எடுத்து பழக்கணும் பாது அப்படின்னு சொன்னாலாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க உடலை பற்றி கவலையே கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு ஆன்மா அந்த ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறவங்க. புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஒரு 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 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி போகிறது. 3 நிமிஷத்துல எளிய முறையில விளக்கணும்னு உங்களோட இதெல்லாம் முதல்ல இருந்து நான் கேட்டுட்டே இருக்கேன். ஓரளவுக்கு உள்வாங்கியிருக்கேன். ஆனாலும் இன்னும் தெளிவா அதை வெளிப்படுத்த முடியலை இல்லையா? எனக்கா ஒரு அனுபவம் வந்தா சுகமானா எனக்கு. இப்போ நீங்க சொன்னதே நான் 3 நிமிஷத்துல நம்ம எப்படி இதை சொல்லலாம்? இப்போ ஒரு குழந்தைக்கே என்னோட பேத்திக்கே நான் சொல்லணும், அவங்களுக்கு எப்படி எளிய முறையில சொல்லலாம்? தியானம் இதுதான் நீங்க சொல்லுவீங்க எளிய முறையில. நீங்க தான் கேட்டீங்க 3 நிமிஷத்துல தியானத்தை பத்தி ஒரு புரிய வைக்கிறோம். அது எப்படி புரிய வைக்கிறீங்களா? அதுதான் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க புரிய வைக்கிறதுக்கு? புரிய வைக்கிறேன்னா நீங்கள் அப்புறம் இன்னொரு குருக்கிட்டேருந்து கொஞ்சம் எடுப்பீங்க, இப்போ என்கிட்டேருந்து கொஞ்சம் எடுப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வைங்க. அங்கே அமிர்தாவிட்டேருந்து என்ன கிடைக்கப்பட்டுச்சு, அமிர்தா இந்த தியானத்தில் என்ன புரிதல் இருந்துச்சு, அதுதான் அங்கே விவாதிக்கப்படணும். அங்கே நான் வரக்கூடாது. நான் வந்தால் தேரி ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் ஒரு லூஸு, நான் ஒரு அறிவாளி, நான் ஒரு பிரில்லியண்ட் பாட்டி. ஆனால் அந்த பாட்டிக்குள்ளே அந்த தியானம் கண்ணை மூடிட்டு உட்காரும்போது என்னென்ன மாதிரிலாம் நிகழ்ந்துச்சு. இந்த பாட்டி சமயத்தில் அழுதா, சமயத்தில் சிரிச்சா, அப்போ அதை எப்படி ஒரு குரு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன கனெக்ட் பண்ணுச்சுங்கிறத உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 3 நிமிஷம் எடுங்க. நீங்கள் எங்கள் தேரியை தானே சொல்கிறீங்க, அது வேண்டாம். ஒரு முழுமை அடையணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்னம்மா முழுமை? முழுமை வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம்மா. எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் பேத்தி வர்றா, பாட்டி தியானம்னா என்னன்னு கேட்குறா. இப்போ முழுமை அடைஞ்சிங்கன்னா அவள் பேத்தி கிடையாது, நீங்கள் பாட்டி கிடையாது, நீங்கள் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இப்போ அனுபவங்கிறது உங்கள் பேத்திக்கிட்ட என்ன சொல்லணும்? நான் இந்த வாழ்க்கையை தாத்தாவை கல்யாணம் பண்ணேன், போனேன், வந்தேன், ஒரு நாள் ரசம் வச்சேன், குழம்பு வச்சேன், ஒரு நாள் தாத்தா சந்தோஷமாக இருந்தார், ஒரு நாள் சோகமாக இருந்தார், ஒரு நாள் இப்படி எங்கள் வாழ்க்கை போணுச்சு. ஒரு குருவை சந்தித்தேன், தியானம் கிடச்சி. அப்போ எனக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு, நான் எப்படி கடங்கிறதுக்கு சின்ன சின்ன இடத்த எனக்கு உதவியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு குட்டி குட்டி அனுபவம் இருக்குல்ல. இதை சொல்லும்போது அவங்க படிக்கிறவங்களுக்கு, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறல்ல, அப்போ ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல உன் வாழ்க்கையில் இது வழி நடத்தும், இது உனக்கு வழிகாட்டும். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, தேரி எது சொல்கிறாங்க. சிவபெருமான் இருக்கார்ல, பார்வதி இருக்காங்கல்ல, அவ்வை பாட்டி இருக்காங்கல்ல, முருகன் இருக்காங்களா, அவங்க இருக்கட்டுப்பா. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸை பண்ணீங்க? இப்போ அவங்க ஒரு தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தை எல்லாம் மனுஷங்க. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை அங்கே பண்ணாதான் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணேன். இப்படி அப்போ இந்த தியானம் என்னை எப்படி ஹேண்டில் பண்ண வச்சுச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். ஓ, இப்போ உங்கள் பொண்ணே இருக்குன்னா, அந்த இடத்துல நிச்சயமாக நான் தடுமாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆணுக்கிட்ட ஓப்பனாக பேச முடியாது, ஒரு பெண்ணுக்கிட்ட ஓப்பனாக பேசுவீங்க சில செயலை. அப்போ அந்த செயலில் இந்த தியானம் ஒரு நாள் அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு உண்மையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க. நடக்கவே இல்லைன்னா அது தியானமே இல்லை. அனுபவமே நீங்கள் ஏற்படலைன்னா அங்கே ஏன் சொல்ல போகிறீங்க? பிள்ளைங்கள்ட்ட வீட்டில் உள்ளவங்க ஒளி வந்துச்சு, சிவன் வந்தார், பாம்பு வந்தார்லாம் என்கிட்ட தான் சொல்லணும். அதுங்கள்ட்ட சொன்னால் பயந்துடும். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒளி கதையெல்லாம் அங்கே வேண்டாம். ப்ராக்டிக்கலாக ஒரு மனிதன் வாழ்கிறான், அந்த வாழ்க்கையில் சோதனை வரும், இன்பம் வரும். அப்போ நான் எப்படி எதிர்கொண்டேன், எப்படி வந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணுறேன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் ஒரு காவிரி கரையில் பிறந்தேன். 4 பசுமாட்டை எடுத்துகிட்டு போய் இந்த கரையிலேருந்து அந்த கரையில் விடுறது தான் என்னுடைய வேலை. அந்த கேப்பில் ராமகிருஷ்ணருடைய விவேகானந்தரோட புத்தகம் கிடச்சிச்சு, படித்தேன். அப்போ என் உடலில் தியானமே வராது. என்னுடைய வேலை என்னன்னா எழுதுறது, படிக்கிறது, தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் பெருசாக இருக்காது. இது சம்மந்தமாக எழுதிக்கிட்டு இருக்கிறது, பல நாள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் அந்த விவேகானந்தர் புத்தகத்தை படிக்கும்போது, அந்த ராமகிருஷ்ணரோட புத்தகத்தை படிக்கும்போது திடீர்னு உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது என்ன மாற்றம்னா எனக்கே சேஞ்சு தெரியுது. ஒரு டீ குடிச்சிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன், உடலுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் என்னால் உணர முடியுது. ஓடி என்ன பண்ணேன்னா, ஒரு ஐயனார் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணி பார்த்தேன்.
அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் கண்ணை மூடிட்டு உட்காந்தோன்னா அப்படியே உடலே ஆடாமல் அப்படியே உட்காந்துருச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இது எவ்வளோ நாளினா 20 நிமிஷம் நிகழுது. அப்புறம் திருப்பி வந்தா எப்போ ஒரு இன்னொரு 10 அடி தள்ளி போயிட்டு திருப்பி உட்காந்து பார்த்தா அதே மாதிரி தியானம் வருது. அப்போ தியானம் பண்ணலை, தியானம் சொல்லித்தரல, ஆனால் தியானம் வருது. அப்போ அங்கே வந்து என்னன்னா என்ன வரலன்னா கனவு வரல, காட்சி வரல, பொண்டாட்டி வரல, புள்ள வரல, டிஸ்டர்பன்ஸ் வரல, காமம் வரல, தொழில் வரல, ஆசை வரல, 4 பசுமாடும் வரல, தியானம் மட்டும் வருது. இது என்னடா இது? திருப்பி வீட்டுக்கு போய் சோத்தை தின்னுட்டு ஃபுல்லாக சோத்தை அள்ளி தின்றுவோம். தின்னுட்டு இந்த தியானம் வருதான்னு பார்ப்போம். அப்பயும் திருப்பி உட்காந்து பார்த்தா அப்பயும் வருது. அப்போ தொடர்ந்து அந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தா அது வெவ்வேறு தருணத்தில் ஏற்படுது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. என் மனைவி, எங்கள் குழந்தைங்க, எங்கள் மாமியார்லாம் பார்த்துட்டு முன்னாடி பயந்துக்கிட்டு இருந்தேன். என்ன பயந்துக்கிட்டு இருந்தேன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு பயந்தேன். இந்த தியானம் வந்தோன்னே இவங்களுக்கெல்லாம் செய்கிறத தாண்டி நானே ஏதோ மாற்றம் ஆயிருக்கேன். இது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை, கனவு கூட கண்டதில்லை. நான் கண்ட கனவுகள் கோடீஸ்வரன் ஆகணும், நான் கண்ட கனவு வெற்றியாளன் ஆகணும், நான் கண்ட கனவு கார் வாங்கணும், நான் கண்ட கனவு வீடு கட்டணும், நான் கண்ட கனவு பொண்டாட்டிக்கு லக்லேஸ் எடுத்து கொடுக்கணும். ஆனால் ஒரு நாள் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்கிறத எனக்கு தெரியாது. அது என்ன பயங்கர வியர்ப்பில் ஆழ்த்திருச்சு, என்ன பயங்கரமாக சந்தோஷத்தில் ஆழ்த்தி தள்ளிருச்சு. அதை ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி பண்ண சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ என்னோட சோகங்கள்லாம் அப்படியே தள்ளி போயிடுச்சுங்க, அங்கே நின்றுச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு திமிர் என்ன வந்துச்சுன்னா பெருசாக சாதிக்க போகிறேன்டா அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. இதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ராமகிருஷ்ணர் வந்தார், வள்ளலார் வந்தார் அப்படின்னு நான் எந்த தேரியும் கொண்டாடலையே, யாரையும் கனெக்ட் பண்ணலையே. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு லைஃப்பில் இப்படி ஒன்று இருக்குங்க. அப்போ ஒரு தியானம் வந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய லைஃபே மாறி போயிடும். சொல்ல முடியாத விஷயம் நடக்குங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ஒன்று பேசி ஒரு அனுபவமாக சொல்கிறீங்களா, அதை தாண்டியெல்லாம் நடக்கும். உடலே இல்லாத ஒரு நாள் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே தனக்குள்ளேருந்து ஒரு ஒளி வெளியில் வந்து அப்படியே உங்களை மாதிரியே வந்து ஒருத்தர் நின்று உங்களுக்கு காட்சி கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நிகழுங்க, பயங்கரமான சம்பவங்களாக நிகழும். ஆனால் சொல்ல முடியாது அதெல்லாம். இதை வந்து சொந்த அனுபவமாக நான் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. தேரினா வரமாட்டீங்க. இதை தான் நீங்கள் உங்கள் வீட்டில் டிஸ்கஷன் பண்ணணும். அப்போ நாங்கள் கிடையாது, மற்ற குருமார்கள் இருக்கக்கூடாது. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க எத்தனையோ இடங்களில் பாட்டி அழுதுருக்காங்க, பாட்டி நடந்திருக்காங்க. அப்போ பாட்டி தாக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு காரணம் தான். அப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு தன்னறியாமல் மாறிடுவீங்க. என்கிட்ட ஒரு பையன் வந்து சொன்னாங்க, நீங்கள் என்ன இமேஜினேஷனில் எதுவும் பேசுகிறீங்களா கடவுளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா அவன் தான் யூடியூப் சேனலில் உட்காந்து முருகன் வந்து அங்கே வந்தார், முருகன் இங்கே வந்தாருன்னு அவன் தான் எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டவன் தான் நிறைய யூடியூப் சேனலில் உட்காந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிரதிநிதியாக அவன் தான் இருக்கிறான். 2-3 பெண்கள் 2-3 ஆண்கள்லாம் பட்டிமன்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க. முருகனுடைய பிரதிநிதி அவங்க தான், காலங்காலமாக அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் திருப்புக்குள்ளே பேசுவாங்க. இப்போ புதுசாக இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஏடா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அந்த சேஞ்சு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ அவன் நிகழ்வுகள்லாம் அவன் முருகனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அது வரும்போது ஏன் அம்மா அழுதான்னு அப்புறம் ஒரு நாள் உங்கள் பொண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதை நம்ம அந்த கேட்டகரியை விட்டுருவோம். நம்ம எதை எப்போ சொல்லணுமோ அதை கொஞ்சம் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ எங்கள் வீட்டில் எங்களுடைய மனைவியோட அம்மாவுக்கெல்லாம் தியானம்னா என்னன்னு தெரியாது. நான் போய் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. 4 மாடு கூட்டிகிட்டு போனேன், இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் படித்தேன். அந்த ஆளை ஏன் படித்த, நீ மாட்டை மேய்க்க போனோம், மாட்டை மேய்க்க வேண்டியதானே, நரம்பு ஏன் மாறுனுச்சு, போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க, ஏதோ நரம்பு மாறுனுச்சுன்னு உன் புருஷன் ஏதோ சொல்லி வளரிட்டு இருக்காரு, அதை என்னன்னு பிடிச்சி செக் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவங்கள்ட்ட போய் அதை சொல்லக்கூடாது. இப்போ அவங்க என்னமா சொன்னாங்க ஊரில், அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவர் இப்படி விட்டுருக்க மாட்டேன், சும்மா தான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன், இவர் பெரிய கண்ணை மூடியாக இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் கண்ணை மூடிட்டு ஏதோ சாமி பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்காரு நினச்சேன். அப்போ என்ன நினச்சாங்கன்னா, பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டிலலாம் மாமியார் வீட்டில் இருந்தேன்ல, சந்தோஷம் தாங்காது, உங்கள் மருமே நல்லவருங்க, குடிக்கெல்லாம் போகல, கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு,
6 மணிக்கு மேலே ஆனால் கண்ணை மூடுறாரு. உங்கள் வீட்டில் பரவாயில்லைங்க, விஜய் பாட்டு அஜித் பாட்டெலாம் கேட்கலாம், முருகன் பாட்டு ஐயப்பன் பாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏதோ சினிமா பாட்டாக போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு சந்தோஷம். இது துணி துவைக்கும் போதெல்லாம் சொல்லும், பரவாயில்ல நான் என்னமோ நினச்சேன், எப்படியோ ஆள் எப்படியே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கண்ணை மூடிட்டு நல்ல சாதுவாக பக்கத்து வீட்டிலலாம் நல்லா, அவெல்லாம் யாரையுமே புகழ்ந்ததே கிடையாது. முதல் முறையாக அவள் புகழ்ந்துருக்கா. இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னா, இன்னொரு 3 தெருவு கழித்து ஒரு அம்மா வரும். நேற்று உங்கள் மருமகனாது பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன ரொம்ப சாதுவான ஆளாக இருப்பார் பாருங்க, ரொம்ப சாந்தமாக அவர் பாட்டில் உட்காந்து அப்படியே ஏதோ ஒரு சாமியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அது சொன்னோன்னா இதுக்கு தாங்க முடியல பூரிப்பு. அதான் என்னன்னே தெரியலத்தா, நான்லாம் பேசிக்கிறோம்ல, அவர் என்னமோ கொஞ்சம் அமைதியாக அப்படி இப்படிலாம் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஒன்று விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு பெருமை. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அன்னைக்கே அதை கரெக்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவர் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருக்க மாட்டார். இப்போ என்னமா சொல்லிட்டாங்க இடையில போய், என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் மருமகன் டிவியிலே வந்துட்டு இருக்காரு, இந்த படம்லாம் செல்லுலாம் போட்டால் பயில கொண்டாந்து காட்டுறாங்க, தாடியெல்லாம் நிறையா வச்சுருக்கிறாரு, என்னமோ பிடிச்சி அழுத்துறாரு மக்கள்கிட்ட, என்னமோ சிவங்கிறாரு பார்வதிங்கிறாரு, அங்கே ஒளி பறக்குதுங்கிறாரு. எந்த ஒளி பறந்துச்சு, இங்கெல்லாம் ஏதாவது பறந்துச்சா அப்படின்லாம் கேட்டு வீட்டுக்கு வரமாட்டாரா? ஏதாவது உங்கள்கிட்டலாம் பேசுகிறாரா? என்கிட்ட சொல்கிறாங்க அவர் காசி பக்கமே போயிடுறாரு, இந்த பக்கம் நான் வரமாட்டாருங்கிறாங்க. வரமாட்டாரா அப்படின்ட்டா வயிற்றுச்சல நீ கிளப்பாத. நானே அதை தான் இவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கே அவர் கண்ணை மூடும்போது நீ சரியாக இருந்ததுன்னா இப்போ அவர் காசிக்கெல்லாம் போவாரா? காசிக்கெல்லாம் 60-70 வயசுல தானே போகணும், இப்போ ஏன் காசிக்கு போகணும் அப்படின்னு இதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்கள். அப்போ அவங்கெல்லாம் இப்போ என்ன தெரியுங்களாச்சு, இப்போ கொஞ்சம் ஆட்கள்லாம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஏதோ அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மர்மம் ஏதோ நல்லது செய்கிறாரோ, அப்போ அவங்களுக்கு கண்ணை மூடுறதுலேயே நல்லது செய்யலாமோ அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ இதுவும் ஏதோ ஒரு வேலைமா இருக்குது.